ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். கரும்பு இல்லாமல் பொங்கல் பண்டிகையை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. இந்த தித்திக்கிற கரும்பு போல் நம்மளோட வாழ்க்கையும் நல்லா இன்பமாக இருக்கணும் அப்படிங்கிறதோட குறியீடாக தான் பொங்கல் பண்டிகையில் நம்ம கரும்பை பயன்படுத்துகிறோம். அது வாழ்க்கையை மட்டும் இல்லைங்க, உங்களோட ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அப்படி பொங்கல் கரும்பு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரும்பில் அதிக அளவு நார்ச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, மெக்னீஷியம், ஜிங்க், தயாமின், ரிப்போப்ளவின், புரதம் அப்படின்னு நமது உடம்புக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய சத்துக்களும் இருக்குது. உடல் எடையை குறைக்கிறதுல கரும்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கரும்பில் நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால கரும்பை சாப்பிட்றப்ப அது நம்ம சாப்பிட்ருப்போல அந்த ஃபுட்டெல்லாம் நல்லா செரிக்க வச்சு தேவையற்ற கொழுப்பு சேர்றதையும் தடுக்குது. உடல் எடையும் கூடவே கூடாது. உங்களுக்கு ஏற்கனவே உடல் எடை அதிகமாக இருந்துச்சுன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இந்த கரும்பு உங்களுக்கு பெஸ்ட்டு மெடிசனாக இருக்கும். வயதான தோற்றம் வர்றதை தாமதப்படுத்தி என்றும் இளமையோடு நம்மளை வச்சுக்கிறதுல கரும்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கரும்பில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சருமத்தோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சருமத்தில் வரும்ல அந்த சுருக்கங்கள் அது மட்டும் இல்லாமல் தோல் பாதிப்புகள் இல்லாமல் வயதான தோற்றத்தையும் தாமதப்படுத்தி நம்மளை என்னைக்கும் எங்கா வச்சுக்கிறதுல கரும்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மன அழுத்தத்தை குறைக்கிறதுல கரும்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கரும்பில் அதிக அளவு பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால மன அழுத்தத்தை உருவாக்கும்ல அந்த ஹார்மோன் சுரக்கிறதையே கட்டுப்படுத்திடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கரும்பை நல்லா கடிச்சு மென்று சாப்பிட்றப்ப அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் போல் இருக்கிறதுனால மன அழுத்தம் தானாகவே பறந்து போயிடும். நம்ம உடம்ப நல்லா புத்துணர்ச்சியாக வச்சுருக்கிறதுல கரும்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் சோர்வாக இருக்கிறப்ப ஒரே ஒரு துண்டு கரும்பு சாப்பிட்டு பாருங்களேன், உடனே சுறுசுறுப்பாகிக்கிருவீங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இனிப்பு சுவை இருக்குல்ல, அது நம்மளோட உடலோட செயல்திறனை அதிகரிக்குது. உடலுக்கு புத்துணர்ச்சி கூட கரும்பு சாப்பிட்றதுனால தானாகவே கிடச்சிரும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல கரும்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கரும்பில் நமது உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து நோய் தொற்றுகள் வரும்ல அதுலேருந்து நம்மளை தற்காத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொங்கல் டைமில் கரும்பு சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பற்கள், எலும்புகள் இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுல கரும்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கரும்பில் கால்சியம், மெக்னீஷியம் சத்துக்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால பொங்கல் டைமில் நீங்கள் கரும்பை சாப்பிட்டுட்டு வர்றப்ப அது உங்களோட பற்களையும் எலும்புகளையும் வருஷம் முழுக்க வலிமையோடு வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிறுநீரக பிரச்சனைகள் வராமல் சிறுநீரகத்தை பாதுகாக்கிறதுல கரும்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கரும்பில் பொட்டாசியம், குறைந்த அளவு சோடியம் இருக்குது. இது சிறுநீரகத்தோட செயல்பாடுகளை மேம்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் சிறுநீரக சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கல்லீரலை பாதுகாக்கிறதுல கரும்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கரும்பில் அதிக அளவு எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கிறதுனால அது கல்லீரலோட ஆற்றலை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரும்பு தான் உங்களுக்கு பெஸ்ட்டு மெடிசனாக இருக்கும். இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுல கரும்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கரும்பில் பொட்டாசியம் சத்து நிறைய இருக்கிறதுனால இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கரும்பு பிடிக்கும் அப்படின்னா தினைக்கும் ஒரு கரும்பு கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா பொங்கல் டைம்லையாவது நீங்கள் கரும்பு சாப்பிட்டுட்டு வர்றப்ப அது உங்களோட இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல கரும்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கரும்பில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், பிளனவாய்டுகள்லாம் இருக்கிறதுனால புற்றுநோய் செல்கள் இருக்குல்ல அது ஆரம்பத்திலே எதிர்த்து போராடிடுது. அதனால புற்றுநோய் வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம். பொங்கல் சீசனில் கிடைக்கக்கூடிய கரும்பை சாப்பிட்றதுனால நம்ம உயிரையே கொல்லக்கூடிய புற்றுநோய் வராமல் தடுக்கலாம்.
இந்த வீடியோவில் கரும்பு சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த பொங்கல் சீசனில் கரும்பை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு அதனோட பலன்கள் எல்லாம் பெற்று வளமோடு வாழ்வீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.